கரூர் கூட்ட நெரிசல் சம்பவ வழக்கில் டெல்லிக்கு வரும் 12ஆம் தேதி விசாரணைக்கு வருமாறு தவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். கரூர் மாவட்ட கலெக்டர், போலீஸ் எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகளையும் தவேக முக்கிய நிர்வாகிகளையும் டெல்லிக்கு வரவழைத்து விசாரணை நடத்திய நிலையில் விஜயிடம் விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். கரூருக்கு வேண்டுமென்றே தாமதமாக சென்றதாக எழுந்த புகார் குறித்து தவேக தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்தவே சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகிற 12ஆம் தேதி விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு தரப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூடியது. இக்கூட்டத்தில் தொழில் முதலீடுகள் மற்றும் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அண்மையில் முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டிருந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. மணல் முறைகேடு, நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் புகார் என ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் புகார் பட்டியலை அளித்தார். அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி புகார் குறித்த ஆவணங்களை இபிஎஸ் வழங்கினார். நாமக்கல்லில் திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையில் நடைபெற்ற கிட்னி திருட்டு தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஏழைகளின் வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காண்பித்து கிட்னியை திருடிவிட்டதாகவும் அவர் சாடினார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாகவே பொங்கல் பரிசாக 3000 ரூபாயை திமுக அரசு அறிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். இலவச மடிக்கணினிகளை தேர்தல் நேரத்தில் கொடுப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் குறித்து கமிஷன் அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் ஆளுநரிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவு செல்லும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை முடித்து வைத்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்தது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற கோரும் விவகாரத்தில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்திலேயே தீபத்தூண் உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் பொது அமைதிக்கு ஏற்பட்ட பிரச்சினைக்கு தமிழ்நாடு அரசுதான் காரணம் என 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவதால் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என அரசு கருதுவது அபத்தமாகவும் நம்புவதற்கு கடினமாகவும் உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படக்கூடாது என்றும் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வு அறிவுரை கூறியது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என கூறி பூதாகரமாக்கப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. அரசு அதிகாரிகளால் இந்த பிரச்சனை பூதாகரமாக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு கட்டமாக தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூண் தங்களுக்கு சொந்தமானது என வக்ஃப் வாரியம் கூறுவதை ஏற்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களை அனுமதிக்காமல் மாவட்ட ஆட்சியரின் மேற்பார்வையில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் ஆணையிட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அரசாங்கமே தூண்டிவிட்டால் மட்டுமே குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து கூறியுள்ளனர். அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த அளவுக்கு அரசு இறங்காது என வேண்டிக் கொள்வதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டிருக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. பிரச்சினைக்கு தீர்வு காண இரு சமூகத்தினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி இணைப்பு பாலமாக மாவட்ட நிர்வாகம் இருந்திருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.
திருப்பரங்குன்றம் மலை தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட பகுதி என்பதால் தொல்லியல் சட்டப்பிரிவின் படியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மலையில் தீபம் ஏற்றுவதற்கு எவ்வளவு பேரை அனுமதிப்பது என்பது குறித்து தொல்லியல் துறையுடன் கலந்து ஆலோசிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்து விரோதம் மற்றும் சனாதன விரோத மனநிலையில் தமிழ்நாடு அரசு இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கின் தீர்ப்பை வரவேற்றிருக்கும் அவர் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் ஒரு சமூக மக்களை திருப்திப்படுத்த தமிழக அரசு முயற்சித்ததாக சாடியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் 100 ஆண்டுகளாக இல்லாத ஒரு வழக்கத்தை திடீரென புகுத்த முயற்சிப்பது ஏன் என்று தமிழக அரசின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவு சட்டத்திற்கு புறம்பானது எனவும் மேல்முறையீடு செய்யப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கின் தீர்ப்பை சுடுகாட்டுடன் ஒப்பிட்டு அமைச்சர் ரகுபதி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீப வழக்கின் உத்தரவு சட்டத்திற்கு புறம்பானது என ஆவேசமாக கூறிய அவர் சுடுகாட்டில்தான் சடலத்தை எரிக்க வேண்டும் என்றும் அதை விட்டுவிட்டு வேறு இடத்தில் எரிக்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சுடுகாட்டில்தான் பிணத்தை எரிக்க வேண்டும், பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது என அமைச்சர் ரகுபதி பேசியதற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நாவடக்கம் இன்றி திரியும் திமுகவினருக்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் RN ரவியை சந்தித்து திமுக அமைச்சர்கள் மீது அதிமுக புகார் அளித்தது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, ஊழல் புகார்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்காதது வருத்தமாக உள்ளதாக தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு அதிக சீட், ஆட்சியில் பங்கு என பேசுவது அவரவரின் பேச்சுரிமை என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் பேசி எடுப்பதுதான் இறுதி முடிவு என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கியதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ராணிமேரி கல்லூரி மாணவிகள் நன்றி தெரிவித்தனர். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள ராணிமேரி கல்லூரிக்கு சென்ற முதலமைச்சருக்கு ரோஜாப்பூ கொடுத்து வரவேற்றதோடு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 61 புதிய பேருந்துகளின் சேவையை சென்னை தீவுத்திடலில் நடந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். SCTC சார்பில் 110 பேருந்துகள் புதிதாக வாங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது 61 புதிய பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மறைமலை நகர் நகராட்சியில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடு மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் மறைமலை நகர் பாவேந்தர் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் நீர்த்தேக்கங்களுக்கான நீரியல் தரவு கண்காணிப்பு மற்றும் நீர்த்தேக்க மேலாண்மை தீர்வுக்காக 32 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதன் வாயிலாக செம்பரம்பாக்கம், ரெடில்ஸ் மற்றும் பூண்டி நீர்த்தேக்கங்களின் மதகுகளின் செயல்பாடுகளை தானியக்கமாக்கி நீர்த்தேக்க மேலாண்மை மூலம் இயக்க முடியும். பொங்கலுக்கு 34,087 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் சென்னையில் இருந்து 22,797 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் அறிவித்திருக்கிறார். வழக்கமாக இயங்கும் பேருந்துகளோடு ஜனவரி 9 முதல் 14ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து 10,245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் பிற ஊர்களில் இருந்து 11,290 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முடிந்த பின்னர் சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு வரும் பயணிகளுக்காக 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 6,820 சிறப்பு பேருந்துகள் உள்பட மொத்தமாக 15,188 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஏனைய பிற முக்கிய ஊர்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 9,820 என மொத்தம் 25,008 பேருந்துகளும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள்
மக்கள் ஒவ்வொருவரும் தங்களது குடும்பம் சார்ந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்காக உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற பெயரில் புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்துகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வரும் 9ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தினை தொடங்கி வைக்க உள்ளதாக பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கை அடையவே உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்தார். 50,000 தன்னார்வலர்கள் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று மக்களின் 3 முக்கிய கனவுகள் குறித்து கேட்டறிந்து அரசுக்கு தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக திமுக அரசு எதையும் செய்ய தயாராகிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்தார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கின் தீர்ப்பை வரவேற்பதாகவும் திமுக அரசு போலி மதச்சார்பின்மையை கடைபிடிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை அறிவித்திருப்பது வெட்கக்கேடு என பாமக தலைவர் அன்புமணி சாடியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற மோசடி திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்ற திமுக அரசு துடிப்பதாகவும் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் எனவும் கூறியுள்ளார். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் யாரும் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை என்பது தவறு என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு பதிலளித்துள்ளார். எம்எல்ஏ யாரும் ஆட்சியில் பங்கு பற்றி கேட்கவில்லை என RS பாரதி தெரிவித்திருந்ததை எம்பி மாணிக்கம் தாக்கூர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டு பதிலளித்துள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி மாவட்ட தலைநகரங்களில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி திருப்பத்தூர், நாமக்கல், திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டங்களில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கு சென்னை டாஸ்மாக் ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு இடங்களில் கடைகளை திறக்காமல் போராட்டம் நடத்தப்பட்டதால் மது பிரியர்கள் மது கிடைக்காமல் அல்லாடினர். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் புகார் அளித்த பெண்ணுக்கு எதிராக SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த தூத்துக்குடி புறநகர் DSP மீதான குற்றச்சாட்டு குறித்து தென்மண்டல IG விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. காவல் அதிகாரியிடம் புகார் அளிக்கப்படும் போது அதை பரிசீலிப்பது அந்த அதிகாரியின் கடமை என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் டெண்டர் பல சட்ட போராட்டங்களுக்கு பின் ரத்து செய்யப்பட்டது. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்க கடந்த 2022 செப்டம்பர் 27ஆம் தேதி டெண்டர் கோரப்பட்டது. இதனை எதிர்த்து மின்துறை தனியார் மைய மற்றும் கார்ப்பரேஷன் மைய எதிர்ப்பு போராட்ட குழு தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தனர். வெனிசுலா நாட்டு அதிபரை அமெரிக்கா கைது செய்ததை கண்டித்து சென்னை தரமணியில் உள்ள அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளியை முற்றுகையிட முயன்ற மாணவர், இளைஞர் மற்றும் மாதர் ஆகிய 3 அமைப்பினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஊராட்சி செயலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதாந்திர குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிறுவனம் 1 லிட்டர் பச்சை நிற பாலை 44 ரூபாய்க்கு விற்று வந்த நிலையில் தற்போது கிரீன் மேஜிக் பிளஸ் என்ற பெயரில் 50 ரூபாய்க்கு விற்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் ஆவின் நிறுவனம் சத்தமில்லாமல் பால் பேக்கெட் விலையை உயர்த்தி இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 12,830 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,02,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 271 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 2,71,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட எண்ணூர் விரைவு சாலை தாளாங்குப்பம் பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சாலையோரத்தில் வசித்து வந்த மக்களின் பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் சூறையாடியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பூங்கா அமைப்பதாக கூறி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இரவோடு இரவாக கூடாரத்தை பிரித்து பொருட்களை அடித்து உடைத்ததாக புகார் தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் பாலமேட்டில் வரும் 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாடிவாசலில் வர்ணம் பூசுவது, பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய மேடை அமைப்பது உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரோடு மாவட்டம் கோபி, பவானி, கொடுமுடி பகுதியில் செங்கரும்பு சாகுபடி செய்துள்ள பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வரும் வியாழக்கிழமை பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களுடன் முழு கரும்பு வழங்க உள்ளதால் கரும்பு சாகுபடி செய்துள்ள பகுதிகளை பார்வையிட்டு கரும்பின் அளவு, சுவை குறித்து ஆய்வு செய்தார். ராமேஸ்வரம் அருகே சங்குமால் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரையை ஒட்டியுள்ள தென்னை மரங்கள் சாய்ந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மரம் விழுந்து படகுகள் சேதம், உயிர் சேதம் போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்ள கழிவுநீரை மோட்டார் மூலம் பம்ப் செய்து திறந்தவெளியில் கிராமப்பகுதியில் உள்ள சாலையில் விடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காம்பவுண்ட் சுவரில் துளையிட்டு கழிவுநீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் சாலையில் தேங்கி கிராமப்பகுதியில் புகுந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் உளியம்பாக்கம் பகுதியில் முயல் வேட்டைக்கு சென்ற நரிக்குறவர் ஒருவர் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விவசாய நிலத்தில் காட்டுப்பன்றிகளுக்காக வைக்கப்பட்ட மின்சார வேலியை மிதித்த வெங்கடேஷை காப்பாற்ற முயன்ற 12 வயது சிறுவனையும் மின்சாரம் தாக்கிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காஞ்சிபுரம் செவிலிமேடு கீழம்பி புறவழி சாலையில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். சாலையில் வர்ணம் தீட்டும் பணி நடந்ததால் பாதி சாலை வரை பேரிகார்டுகள் போடப்பட்டதன் காரணமாக எதிரே பாண்டிச்சேரியில் இருந்து வந்த சுற்றுலா பேருந்து பைக் மீது மோதியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே விடுமுறை நாட்களில் கிளியூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்குள் புகுந்த மர்ம நபர்கள் வகுப்பறைகளில் இருந்த மின்சாதன பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் வகுப்பறையில் இருந்த புத்தகங்களை கிழித்து எரிந்து சேதப்படுத்திய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சேனைக்கிழங்குகள் வாடல் நோய் தாக்குதல் மற்றும் மழை காரணமாக விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். 1 டன் சேனைக்கிழங்கின் விதையை 42,000 ரூபாய் கொடுத்து வாங்கி சாகுபடி செய்த நிலையில் நோய் தாக்குதலால் கிழங்கு பெருக்காமல் சிறுத்து காணப்படுவதாக கவலை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கடத்தூர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் ஊரை விட்டு வெளியேறி வரும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. திருவேகம்புத்தூரில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கிராமத்தில் 85 குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் தற்போது 20 குடும்பங்கள் மட்டுமே உள்ளதாகவும் குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அருகே பல ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராத நவீன மின்சார எரிவாயு தகன மேடையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். சோளிங்கர் செல்லும் சாலையில் 2022ஆம் ஆண்டு 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட நவீன எரிவாயு தகன மேடை தற்போது வரை பயன்பாட்டிற்கு வரவில்லை என புகார் தெரிவித்தனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதீத காய்ச்சல் பாதிப்பு காரணமாக வந்த பெண் வழக்கறிஞர் ஒருவருக்கு இரத்த பரிசோதனை செய்ய மருத்துவர் பரிந்துரைத்த நிலையில் அவரை இரத்த பரிசோதனை பிரிவில் பணியாற்றும் ஊழியர் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இரத்த மாதிரி பரிசோதனை முடிவை உரிய நேரத்தில் தராததை தட்டி கேட்ட பெண் பயிற்சி மருத்துவரிடம் இரத்த பரிசோதனை பிரிவில் பணியாற்றும் ஊழியர் அலட்சியமாக பதிலளித்திருக்கிறார். தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை கடத்திய தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி ரயில்வே பெண் காவலரின் கணவர் உட்பட 3 பேரை கைது செய்து 100 கிலோ அளவு புகையிலைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆறுமுகநேரியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பிடிபட்ட 3 பேரில் வெற்றிவேல் என்பவர் திருநெல்வேலி ரயில்வே பெண் தலைமை காவலரின் கணவர் என தெரிய வந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே வீட்டில் மது பாட்டில்களை விற்பனை செய்த சாராய வியாபாரியை போலீசார் கைது செய்தனர். கருவாடக்கரை கிராமத்தில் சக்திவேல் என்பவர் வீட்டில் மது விற்றது உறுதியான நிலையில் போலீசார் அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
ராமநாதபுரம் நகரில் பாதாள சாக்கடை கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். அரண்மனை, விவேகானந்தர் சாலை உள்ளிட்ட இடங்களில் சாக்கடை கழிவுநீர் சாலைகளில் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கடுமையான விலை வீழ்ச்சியின் காரணமாக செவ்வந்தி பூக்களை தரையில் கொட்டியும் டிராக்டரை கொண்டு பூச்செடிகளை விவசாயிகள் அளித்தும் வருகின்றனர். செவ்வந்தி பூக்களின் வரத்து அதிகரிப்பு காரணமாக மதுரை பூச்சந்தையில் 1 கிலோ 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க கொள்முதல் செய்யப்படும் கரும்பை அரசு நிர்ணயித்த விலையை விட குறைந்த விலையில் அதிகாரிகள் கொள்முதல் செய்ய முயற்சிப்பதாக கூறி கடலூரில் விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கரும்பின் விலை 38 ரூபாய் என அரசு நிர்ணயித்திருக்கும் நிலையில் 16 முதல் 18 ரூபாய் தான் தரப்படும் என அதிகாரிகள் கூறுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியதால் கடும் அவதியடைந்த வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகள் உதவியோடு வாகனங்களை மெதுவாக இயக்கினர். அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, பெருமாள் மலை உள்ளிட்ட பகுதிகளில் பனிமூட்டம் அதிகரித்து கடும் குளிரும் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. 5 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையை கட்டிய பெருமை வாய்ந்த பென்னிக்விக்கின் மணிமண்டபம் முறையான பராமரிப்பின்றி கிடப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. தேனி லோயர் கேம்ப் பகுதியில் 2013ஆம் ஆண்டு அவரது முழு உருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் திறக்கப்பட்டது. செடிகள், புல்தரைகள் என பசுமையாக இருந்த மணிமண்டபம் தற்போது புதர்மண்டி அவல நிலையில் கிடக்கிறது. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் தீராத வயிற்று வலியால் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் வயிற்று வலி காரணமாக மருத்துவமனையின் 7வது மாடியில் உள்ள படிக்கட்டு இரும்பு பைப்பில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழக மைதானத்தில் வந்தே மாதரம் வாசக வடிவில் மாணவ மாணவிகள் நின்று உலக சாதனை படைத்தனர். வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு 3000 மாணவர்கள் ஒன்றிணைந்து மூவர்ண உடையணிந்து வந்தே மாதரம் வாசக வடிவில் நின்று உலக சாதனையை நிகழ்த்தினர். சர்வதேச விதிகளை மீறி வெனிசுலா அதிபரை அமெரிக்கா கடத்தியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. இப்படியே மௌனமாக இருந்தால் இன்று வெனிசுலாவுக்கு நடந்தது நாளை இந்தியாவுக்கும் நடக்கலாம் என முன்னாள் மத்திய அமைச்சர் பிருத்திவிராஜ் சௌகான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாக்காளர் தீவிர திருத்த நடவடிக்கைகள் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் 2,89,00,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. SIR பணிக்கு முன்னதாக அந்த மாநிலத்தில் 15,44,00,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது அங்கு 12,56,00,000 வாக்காளர்களாக குறைந்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கல்மாடி உடல்நலக் குறைவால் தனது 81வது வயதில் புனேவில் காலமானார். அவரது உடல் எரண்ட்வானாவில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்திய வான்படை விமானியாக இருந்து அரசியலுக்கு வந்தவர் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சராகவும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். பிரதமர் மோடிக்கு ஓய்வு கொடுப்பது குறித்து பாஜகவும் RSSம் யோசிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். மேலும் டிரம்பின் சீடராக மோடி மாறியிருப்பது இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு மட்டுமல்ல பாஜகவுக்குமே நல்லதல்ல என்று சுப்பிரமணியன் சுவாமி எச்சரித்துள்ளார். பஞ்சாபின் பத்தான்கோட்டில் பாகிஸ்தானின் ISI அமைப்புக்காக உளவு பார்த்த 15 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டான். பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI இந்திய சிறுவர்களை மூளைச்சலவை செய்து அவர்களை தங்களுக்காக உளவு பார்க்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கூறப்படும் நிலையில் கைதான சிறுவன் கடந்த 1 வருடமாக ISI முகவர்களுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் அருகே ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய சென்னையைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சபரிமலை வந்த சென்னையைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சிலர் கல்லடை ஆற்றில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென இருவர் வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்த பாறை ஒன்றை பிடித்துக் கொண்டு அவர்கள் உயிர் தப்பினர். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரில் சமையலறை எக்ஸாஸ்ட் வழியாக வீட்டிற்குள் நுழைந்து திருட முயன்ற போது அந்த வளையத்தில் சிக்கிக் கொண்ட திருடனை போலீசார் போராடி மீட்டு கைது செய்தனர். கலகலப்பு திரைப்பட பாணியில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.
வெனிசுலாவில் இருந்து நிக்கோலஸ் மதுரோவை கடத்தி சென்றதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்ட ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், கியூபா உள்ளிட்ட நாடுகள் வெனிசுலாவின் இறையாண்மைக்கு மதிப்பளிக்குமாறும் நிக்கோலஸ் மற்றும் அவரது மனைவியை விடுவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தின. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் சாட் ஜிபிடியின் அறிவுரைப்படி போதைப்பொருள் பயன்படுத்தி வந்த 18 வயது இளைஞர் ஓவர் டோஸ் காரணமாக உயிரிழந்தார். சட்டவிரோத போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க சாட் ஜிபிடி மறுத்த போதும் அந்த இளைஞன் நுணுக்கமான கேள்விகளால் அந்த செயற்கை நுண்ணறிவு கருவியை தவறாக கையாண்டது அவனது உரையாடல்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு உதவ சென்று வீர மரணமடைந்த வடகொரிய ராணுவ வீரர்களுக்கு நினைவு மண்டபம் அமைக்கும் பணியை நேரில் பார்வையிட்டு ஊழியர்களுடன் சேர்ந்து அந்நாட்டு தலைவர் கிம் ஜாங் உன் பணி செய்தார். ரஷ்யாவுடனான பரஸ்பர ஒப்பந்தத்தின் கீழ் 2024ஆம் ஆண்டு வடகொரியா ரஷ்யாவிற்கு அனுப்பிய 14,000 வீரர்களில் 6,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் வருடாந்திர ஞானிகள் பேரணி கோலாகலமாக நடைபெற்றது. 0 டிகிரி செல்சியஸ் கடும் குளிரிலும் இருபுறங்களிலும் வரிசையாக நின்றிருந்த மக்கள் அணிவகுப்பு வாகனத்தை ஆரவாரமாக வரவேற்றனர். பிறந்த நாளை ஒட்டி ரசிகர்களை சந்தித்த பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் ரசிகர் ஒருவரது தாயாரை மிகவும் வாஞ்சையுடன் அழைத்து அருகில் அமர வைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகாவின் செயலால் தமது தாயார் நெகிழ்ந்து போனதோடு கண் கலங்கிவிட்டதாகவும் அந்த ரசிகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முன்னணி ஓட்டப்பந்தய வீராங்கனை எஸ் தனலட்சுமி மீண்டும் ஊக்கமருந்து பரிசோதனையில் தோல்வியடைந்ததால் அவருக்கு 8 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊக்கமருந்து சோதனையில் சிக்கி 3 ஆண்டு தடை விதிக்கப்பெற்ற அவர் பின்னர் மீண்டும் களத்திற்கு வந்து கடந்த ஆண்டு சென்னையில் நடந்த 64வது தேசிய தடகள போட்டியில் தங்கம் வென்று கவனம் ஈர்த்தார். புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள அரசு பெண்கள் பள்ளியில் நடைபெற்று வரும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். மாணாக்கர்கள் செய்துள்ள 382 பல்வேறு வகையான அறிவியல் படைப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி ஆர்வத்துடன் பார்வையிட்டு மாணவர்களிடம் உரையாடி மகிழ்ந்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உத்திராயண புண்ணிய கால பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக 3ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள 64 அடி உயர தங்க கொடிமரத்தின் முன் அலங்கார ரூபத்தில் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் ஆகிய சுவாமிகள் மேளதாளங்கள் முழங்க எழுந்தருளி வெகு சிறப்பாக கொடியேற்றம் நடைபெற்றது.